My dear students and parents, this is Daniel and welcome back to channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். இந்த வீடியோல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் இந்த 4 சுற்றுகளுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும், ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் செகண்ட் ரவுண்ட்லயும் தேர்ட் ரவுண்ட்லயும் அலோவ் பண்ண போறாங்க இந்த வருஷத்துல இருந்து. ரீஅலாட்மெண்ட்னா என்ன, யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் போகலாம், ரீஅலாட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, எப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல தெளிவா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவா இருக்கலாம். ஏன்னா இந்த என்டையர் ப்ராசஸையும் மெடிக்கல் கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சு சேர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான ப்ராசஸையும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே மறக்காம இந்த வீடியோவை இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 பார்க்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் சேர்த்து காமனா 2025ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல எலிஜிபிலிட்டி பார்த்தலாம். ஆல் தோஸ் who are qualified in NEET 2025 நீட் எக்ஸாம்ல 2025 எக்ஸாமினேஷன்ல நீங்க குவாலிஃபையிங் மார்க் எடுத்துறீங்கன்னா, நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரிக்கு குவாலிஃபையிங் மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கை விட அதிகமான மதிப்பெண்கள் நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். ரெண்டாவது முக்கியமான எலிஜிபிலிட்டி, இப்ப நடந்துட்டு இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றோம். நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்குள்ள யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி யாருடைய பெயர்கள் எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ற ரேங்க் லிஸ்ட்ல வருதோ அவங்க எல்லாரும் தாராளமா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ரவுண்ட் 1ல 2 விதமான மாணவர்கள் இருப்பாங்க. ரவுண்ட் 1 முடிவுல சீட்டு கிடைச்சவங்க, சீட்டு கிடைக்காதவங்க. இப்போ சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க போடுறீங்க. ஒரு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, 22 பிரைவேட் காலேஜ் இருக்கு, 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அது தவிர 3 டென்டல் காலேஜஸ் இருக்கு, நிறைய பிரைவேட் டென்டல் காலேஜஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் உள்ள எல்லா இடங்களும் உட்பட 100% இடங்களும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அலாட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 720 மார்க், இப்போ 680 மார்க் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் மார்க் என்னவோ அதுல இருந்து தமிழ்நாட்டுடைய குவாலிஃபைங் மார்க் 113 இல்லைங்களா, லீஸ்ட் ஸ்கோரிங் கடைசியா குவாலிஃபைங் மார்க் அப்படிங்கிறது 113. இந்த 113ல இருந்து டாப் ரேங்க் 1 தமிழ்நாடு ரேங்க் 1 வரைக்கும் எல்லாருமே இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ கெட் அலாட்டட் அ சீட், உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒண்ணு நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாணவர் வந்து எம்எம்சி மெடிக்கல் காலேஜ் வேணும்னு ஆசைப்படுறாரு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருக்கு பிடித்த கல்லூரி கிடைச்சதுனால அவர் அந்த கல்லூரியில போய் சேர்ந்துருவார். இப்போ ஜாயின்ட் கேண்டிடேட். இப்படி ஜாயின் பண்ண கேண்டிடேட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். சரிங்களா? எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட். இப்போ சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல, நான் வந்து கீழ்பாக்ல சேரணும் அல்லது சென்னை சரௌண்டிங்ல எம்எம்சிலயோ ஸ்டான்லிலயோ கீழ்பாக்லயோ சீட்டு கிடைச்சா சேரலான் இருந்தேன் சார். ஆனா எனக்கு வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு, சென்னைக்கு மிக அருகில் அந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? சிட்டிக்குள்ளேயே ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிற மாணவர்கள் ஒருவேளை அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த கல்லூரியில சேர்ந்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல அவங்க விரும்பின காலேஜை போடலாம். ஸோ அதுதான் எலிஜிபிள் ஃபார் ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கவே இல்லை சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் வந்துருச்சு, நான் வந்து எம்பிபிஎஸ் தான் வரணும்னு நினைச்சேன், ஆனா பிடிஎஸ் கிடைச்சிருச்சு சார், இந்த பிடிஎஸ் எனக்கு பிடிக்கல, நான் சேர வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நாட் ஜாயின்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை நீங்க எடுக்கலாம். இதை நம்ம ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. செகண்ட் ரவுண்ட்லயும் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் இருக்கு, ஆனா நான் அதை வந்து பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்தா இவங்களும் செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? சீட்டு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அவங்களும் ரவுண்ட் 2க்கு போகலாம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ரவுண்ட் 2 பத்தி பார்க்க போறோம். இந்த ரவுண்ட் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அலாட்டட் இன் ரவுண்ட் 1. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிச்சு, அவங்களுக்கு அலாட் ஆச்சு, அதுல ஜாயின் பண்ணவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட்டு கிடைச்சு ஜாயின் பண்ணாம ரிசைன் பண்ணவங்களும் அல்லது ஃப்ரீ எக்ஸிட் விட்டவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட்டே கிடைக்காதவங்க நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் இப்போ ரவுண்ட் 2க்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்திருக்கணும். ஓகேவா? இப்போ ரிலீஸ் பண்ண போற கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கும். இவங்க தான். இப்போ ரவுண்ட் 2ல
ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் தான் உங்களுக்கு முதல் முறையாக சீட்டு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம். இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைச்சது, இப்போ நான் ரீஅலாட்மெண்ட் போட்டேன். ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போது நான் உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்காக. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜியோ கேஎம்சிஹெச்சோ கிடைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லி பர்சனலா இஃப் யூ ஃபீல், நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க எந்த காலேஜ் விரும்புறீங்களோ அந்த காலேஜ் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு நான் செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் மட்டும் கொடுக்குறேன். பை லக் எனக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல பிஎஸ்ஜியோ அல்லது கேஎம்சிஹெச்சோ கவர்மெண்ட் கோட்டாவோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் அந்த காலேஜில் போய் சேர்ந்து கொள்ளலாம். இந்த ப்ராசஸ் தான் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் செப்பரேட்டாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரீஅலாட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸும் தேர்ட் ரவுண்டுக்கு போகலாம், ரவுண்ட் 3க்கு போகலாம். ரவுண்ட் 3 அப்படிங்கிறது அகைன் தேர் வில் பி a ரீஅலாட்மெண்ட் இன் ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல இன்னொரு பெட்டர் அலாட்மெண்ட், பெட்டர் இன்ஸ்டிடியூஷன் போறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த வருஷத்துல இருந்து. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த சீட்டு கிடைச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா நீங்க சேராம போகலாம், அது உங்களுடைய முடிவு. ஆனா ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முடிவு தான் இந்த ஃப்ரீ எக்ஸிட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சரி, செகண்ட் ரவுண்ட்லயும் சரி, நல்லா யோசிச்சு தான் டிசைட் பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட் கிடைச்சது, நான் அங்க போறேன் அப்படின்னா ஓகே போகலாம், தப்பு இல்லை. ஆனா சீட்டே கிடைக்கல, ஆனா நான் ஃப்ரீ எக்ஸிட் விட்டு தேர்ட் ரவுண்ட்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன், தேர்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணி போகக்கூடாது அப்படின்றதா என்னுடைய நம்ம மிஸ் பண்ணி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆலோசனையாக இருக்குது, சஜஷனாக இருக்குது. இப்போ ரவுண்ட் 3ல ரவுண்ட் 2ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சது, நீங்கள் சேரலைன்னா ஒரு பர்டிகுலர் டேட் கொடுப்பாங்க, அதை கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லுவோம். அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பணமும் பிடிக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃப்ரீ எக்ஸிட். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள். சரிங்களா? இப்போ ரவுண்ட் 3 பார்த்துடலாம். தமிழ்நாடு கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 3. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சீட்டு கிடைக்காதவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல சீட்டே கிடைக்கல, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாமானா எஸ், ரவுண்ட் 3க்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சீட்டு கிடைச்சது, நான் தேர்ட் ரவுண்டுக்கு போகலாமானா ஆமா, நீங்களும் போகலாம். அண்ட் அகைன் காமன் எலிஜிபிலிட்டி, ரேங்க் லிஸ்ட்ல பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்க இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்ததா இப்போ தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க இருந்து தான் நிறைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, அந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு, நீங்க போய் சேர்ந்துடுறீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அடுத்த ரவுண்டுக்கு, அதாவது 4th ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு சீட்டே கிடைக்கல, ரவுண்ட் 3லயும் எனக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், நான் சில சாய்ஸஸ் போட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களும் ரவுண்ட் 4க்கு எலிஜிபிள். சரிங்களா? ரவுண்ட் 4க்கு எலிஜிபிள். சிமிலர்லி எனக்கு சீட் கிடைச்சிருச்சு, ஆனா நான் சேரல, ரவுண்ட் 3ல சீட்டு கிடைச்சு நீங்க இஃப் யூ ஆர் choosing not to join in that particular institution, இங்க தான் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, you are not eligible for round 4. அடுத்த ஸ்ட்ரே ரவுண்டுக்கு, ரவுண்ட் 4ங்கிறது ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லுவோம், இந்த ஸ்ட்ரே ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. சிமிலர்லி forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீஸ், நீங்க கட்டியிருந்த டெபாசிட் இருக்கு இல்லைங்களா, செக்யூரிட்டி டெபாசிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 லட்சம் ரூபாய், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000 ரூபாய், ரெண்டும் சேர்ந்து போட்டுருந்தீங்கன்னா 1,30,000 ரூபாய், இந்த அமௌண்ட் forfeit ஆகிடும். அது போக ஒருவேளை செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு ரீஅலாட்மெண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்ச போது அந்த சீட்டை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க, இந்த டியூஷன் ஃபீஸையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதுதான் தேர்ட் ரவுண்ட்ல இருக்கிற பெரிய ஃபினான்ஷியல் இஷ்யூ. இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும் இந்த நாட் ஜாயின், எனக்கு சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிற முடிவை எடுக்கலாம். ஆனா மோசமான விளைவுகளை, நிறைய ஃபினான்ஷியல் லாஸஸை ஏற்படுத்தும். சரிங்களா? ரவுண்ட் 3. இப்போ ரவுண்ட் 4 போயிடலாம். இப்போ ரவுண்ட் 4 அப்படிங்கிறது யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், இந்த 3 சுற்றுகள்ல சீட்டே கிடைக்காதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் சீட் இந்த ரவுண்ட் 4க்கு எலிஜிபிலிட்டி வரும். சரிங்களா?
நாட் அலாட்டட் இன் ரவுண்ட் 3 இல்லைனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ரவுண்ட் 4க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஸ்ட்ரே ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ணணும். அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5 லட்சம் ரூபாய் அடிஷ்னலாக நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது பே பண்ணதுக்கு அப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருந்தது ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸுக்கு. இது 4th ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா அதனுடைய சீரியஸ்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakhs கவர்மெண்ட் கோட்டா போனாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாலும் சரி 5 லட்சம் ரூபா நம்ம பே பண்ணணும். இது காமன். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் எலிஜிபிலிட்டி பார்த்தலாம். ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் பார்த்தலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் சீட்டு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டுறீங்க. எனக்கு சீட்டு கிடச்சிது, 4th ரவுண்டில் சீட் வேணும்னு ஆசைப்பட்டேன், சீட்டு கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ரவுண்டு இருந்தால் கூட அந்த ரவுண்டுக்கு நம்ம போக முடியாது, மேக்ஸிமம் இருக்காது. ஒருவேளை சீட்டு ஃபில் ஆகலைன்னா போன வருஷம் மாதிரி ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் 1, ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்கை நடத்தலாம். ஸோ அதனால அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அடுத்ததாக சீட்டே கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை அடுத்த ரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சீட்டு கிடைக்கலன்னா இப்போ முக்கியமான கண்டிஷன் இதுதான். சீட்டு கிடைச்சிருச்சு ஆனால் சேரலை அப்படின்னா, நாட் ஜாயின்ட் அப்படின்னா, நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணாலும் சரி, டவுன்லோட் பண்ணாமல் விட்டாலும் சரி, இந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ். டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ அப்படின்ற ஒரு விஷயம் வருது. 10 lakh rupees பெனால்ட்டியா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீ நம்ம பே பண்ணணும். சரிங்களா? அடுத்ததா 4 feature ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட். இந்த 4 feature ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakhs பிளஸ் ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா டெபாசிட் 1 அல்லது கவர்மெண்ட் கோட்டானா அதனுடைய டெபாசிட் 30,000. ஸோ 5,30,000 ஆர் 6 lakh rupees ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. அது போக 10 லட்சம் ரூபா பெனால்ட்டி கட்டணும். அடுத்ததா இதுதான் ரொம்ப முக்கியம், நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. அடுத்த வருஷம் 2026 மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு 3rd ரவுண்டில் சீட்டு கிடைச்ச 4th ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா சேர்ந்துடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்கலையோ அந்த காலேஜை போடாதீங்க. சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு இந்த காலேஜ் வந்துருச்சு ஆனால் எனக்கு அது பிடிக்கல, நம்ம தான் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்க போகிறோம், நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ கொடுக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கல்லூரி பிடிக்கலைன்னா அதை போடாமல் விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லக்கூடிய கல்லூரி அந்த காலேஜ் கிடைச்சா போதும்னு சொல்லி இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீட்டு கிடைச்சு நீங்கள் சேராமல் போறீங்க அப்படின்னா அது மற்ற மாணவர்களையும் பாதிக்கும். ஸோ அதனால டோன்ட் எவர் டூ சீட் பிளாக்கிங். சீட் பிளாக்கிங் விஷயத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு காலேஜ் வேணும்னா அதை மட்டும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. ஒரு காலேஜில் நீங்கள் சேர மாட்டீங்க, அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா அதை சேர்க்காதீங்க. பிடிஎஸ் வேணும்னா பிடிஎஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிடிஎஸ் நான் சேர்ந்து படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பிடிஎஸ்ஸை போடாதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை சாய்ஸ் லிஸ்ட்டில் போடாமல் விட்டுட்டா இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் இருக்கும். அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது நம்ம கவுன்சிலிங்கில் போகலாம் இல்லையா? இப்படி நம்ம பண்ணும்போது அடுத்த வருஷம் கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகும். போன வருஷத்துலேருந்து இந்த நடைமுறை அப்படிங்கிறது வழக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். மிக முக்கியமாக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்தெந்த காலேஜஸை அரேஞ்ச் பண்ண போகிறீங்க, எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், தயவு செய்து மொபைல் ஃபோனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம தொடர்ந்து பல வருடங்களாக இதே ப்ராசஸில் இதே ஃபீல்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிறோம். இன்னைக்கு சூழ்நிலையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் மிஸ்பாவோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லா மாணவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அத்தனை மாணவர்களை பார்த்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், தப்பு செஞ்சவங்க, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொன்னவங்களில் 100க்கு 99 பேர் மொபைல் ஃபோனில் செய்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன டிஸ்பிளேயில் உங்களுடைய லைஃப்பை டிசைட் பண்ணாதீங்கிறதா என்னுடைய சஜஷன். ஸோ அப்போது நீங்கள், ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட்டுன்னு மட்டும் தான் தெரியும். அது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ஸா, கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸா, கவர்மெண்ட் கோட்டாவா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, அது கவர்மெண்ட் நீலகிரி மெடிக்கல் காலேஜா, கவர்மெண்ட் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜான்னு தெரியாது மொபைல் ஃபோனில் பண்ணும்போது. ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டில் எல்லாமே சின்ன சின்ன டிஸ்பிளே, ஃபோனில் குட்டியாக தானே இருக்கும். அப்போ எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆகிடும், தெரியாது, கிளியராக தெரியாது. ஸோ அதனால் என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ பண்ணுங்கள்.
தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். இது பயமுறுத்துறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் தப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு இந்த அவேர்னஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது போய் சேர்ந்தால் அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.